இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. சட்டமன்றத்துல நடந்ததை பத்தி பார்க்க போறோம். பார்ட் 7 டுடே ட்ரெண்டிங்ல இருந்து பார்க்கலாம். அதுக்கு திரும்பல வேற இதுக்கு திரும்ப கல்லூரி படிக்கும் போது இவருக்கு தான் திரும்பி பார்த்தாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன வார்த்தை இது? பைத்திய மாதிரி பேசுறாங்கன்றாங்க. நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை இது? இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. ஆதாரம்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிரு. அவங்க கேக்குறாங்க ஆதாரம் தான் காட்டு இருக்காதுன்னு அந்த நம்பிக்கை பேசுறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பால் உற்பத்தியாளர்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை லிட்டர் 1க்கு ₹1 உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை ₹3 5 ரூபாயாக உயர்த்தவும், மொத்தம் ₹38 ₹41 உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல ₹10 கூட்டி கொடுத்திருக்காரு. வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ₹300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து ₹25 லட்சம். நீங்க படிங்க. எதுக்கு இப்ப கத்துறாங்க? படிக்க நீங்க தொடர்ந்து படிக்கலாம். G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் மருத்துவமனைகளில் நிறுவப்படும். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் கோரிக்கை வைத்தார். ஐயா, இது என்னுடைய சொந்த கோரிக்கை. எனக்கு 280 கிலோமீட்டர்ல இருந்தா நான் இங்க வரேன். எனக்கு சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டியில தான் வரேன். மக்கள் எல்லாருக்கும் ஏன் வண்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி வாகன வசதி இல்ல. கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேருக்கு மட்டும், இல்லாதவங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு தப்பு. அன்போட கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு இல்லையா அவங்களுக்கு மட்டும் கார் மட்டும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ₹75,000 வாகன படியாகவும் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ₹25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டு நீங்க பிச்சைக்காரங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் வைத்த கோரிக்கையை ஏற்று நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மிஸ்டர் ஐன்புரம், நீங்க கேட்டது கிடைச்சதா? ரொம்ப தேங்க்ஸ். உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு சாம்சங் கலர் டிவி கிடைக்கும். எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கு. அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட ஐயா, நீங்க என்னையா ஜோசி
ஆட்சியர். 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து ஏன்னா கூப்பி மிக்க மகிழ்ச்சி நான் பாட்டாவே பாடி காட்டுறேன் கேள். இது யாரு? அவங்களோட ஆமா பார்த்ததே இல்லை இவங்களெல்லாம். இவங்க அந்த அளவுக்கு தெரியலையா? நல்ல எக்கோ வாய்ஸ்ங்க உங்களுக்கு. என்னடே 3 நாள் கார் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து. கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக ஆடியில கேளுங்களா இன்னும் தகவர ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றேன். என்னப்பா? நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. யாரு வேணும் ஆனாலும் ரொம்பவும் கருத்துரம் முடிச்சு அலைவீங்கடா இந்த ஊரு. இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. சோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயோ இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை என்று எங்களும் இருக்கின்றார்கள். மதுர வீரன் தானே. அந்த சைடு உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. நீங்க தொடர்ந்து. மாநில உறுப்பினர் OS மணியன் அவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் அல்லது இங்கே பேசிவிட்டு அது வெளியே வர விரும்புகிறார்? நீங்க கோபமா பேசுறீங்க, அமைதியா பேசுங்களேன். நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். மாநில உறுப்பினர் உட்காருங்க. நாளைக்கு தான் பேசுறாங்க. நாடும் பார்த்து கொண்டிருக்கிறது, நாமும் பார்த்து கொண்டிருக்க. உட்காருங்க. இல்ல இங்க வந்து மாண்பு உறுப்பினர் யாரும் பேச தெரியாதவங்களோ விவரம் தெரியாத அல்ல. நான் எந்திரிச்சு போறேன். என்ன எதுக்கெடுத்தாலும் பொசுக்குன்னு கோவப்படுறீங்க. உட்காருங்க. வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்திலே நீங்க 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். எப்படி 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும்? உங்க திட்டத்துல ஆனா நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமயே ஃபவுண்டேஷன்லயே தான் இருக்கு. எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்சாங்கல்ல. ரஃப் ஸ்டோன், அதாவது இந்த ஜல்லி தயாரிக்கப்பட்டது 13.22 கோடி மெட்ரிக் டன். அரசுல பதிவாயிருக்கு, இவ்வளவுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்க இருந்து இருந்துச்சு? அதாவது 100 கோடி மெட்ரிக் டன் தயாராயிருக்கு, உற்பத்தி ஆயிருக்கு ஜல்லி எல்லாமே. இப்படிதான் விலையை குறைச்சு வச்சிருந்தாங்களா? 8 லட்சம் வீடு நீங்க லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்றீங்க. உண்மையா சொல்ல போனான அதுல பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தப்புத்தாளங்கள் போய் எல்லாம் ஆதாரத்தோட வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தவறு இருக்கலாம், அதுக்காக திட்டத்தை நிறுத்திட முடியாது. தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பொய்யாதான் சொல்றீங்க. இருக்குன்னு சொன்னா கேட்டு உட்காந்துருப்பான். ஆமா இவட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பாப்பான்னு சொல்லிட்டீங்களா? அப்படிதான் உங்களுக்கு இருந்தா வெளிப்படுத்துங்க. இதுலதான் மாண்பு முதலமைச்சர் இருந்தா வெளிப்படுத்துறாங்க. உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. கேவலமா வாயிருக்கு. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. அதான் பேச விடாம கூட ஆதாரம்னு கேக்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். ஐயோ நான் டைம் எடுத்து கொல்லுவேன் பிராமிஸ். என்ன மிரட்டுறீங்களா? நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சாருன்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சாருன்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். பெரிய பெரிய ஆளுகள் நிக்கிறீங்க,
கார்பரேட் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிப்பான் போட்டுருக்கு அவனோட அடிக்கிறீங்க. மக்கள் கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறேன். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. ஓஹோ குளத்தூர் கொத்து போட்டாரு. அட பாவத்தை. என்னது காட்டுறாரு? என் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவாரு. சிக்னல் கொடுக்குறாரு பணம் சொல்லி. நாங்க தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க, ஆனா அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா அங்கங்க உடைஞ்சு தொங்குது, கம்பி தெரியுது. நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்ட்காரங்களும் கட்டுறது இல்லை, அது இந்த பயனாளி பெருமக்களே கட்டுவது. நீங்களாவது நாளைக்கு உங்களை பார்த்து நீங்க கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க பாத்துக்கங்க, அவ்வளவுதான். சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோ ஐயோலாம் என்னதீங்க, நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சீங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்க. ரிவர்ல 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் 3 மாசத்துல காலியானது பத்தி உலகமே பேசிச்சு. நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன். 54,600 கனஅடி தண்ணி வாங்குற அளவுக்கு தான் அதனுடைய தன்மை கட்டப்பட்டது. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை எப்படி நம்மால் பின்றேன் பாரு, அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. டேம்ல இருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே 3 லட்சம் கனஅடி தண்ணி புழந்த உடனே அதனுடைய தாங்கு திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது. அது இயற்கையினுடைய சேட்டம். சிவம் என்பது 3 எழுத்து, ஐயா என்பது 3 எழுத்து, அல்லா என்பது 3 எழுத்து, சக்தி என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, அப்பா என்பது 3 எழுத்து, தம்பி என்ற 3 எழுத்து. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. ஒவ்வொரு வீட்டிலும் பள்ளி குழந்தைகள் 10 வயது குழந்தைகள் வரை 50 வயது பெரியவர்கள் வரை பேசுகின்ற ஒரே சொல் தளபதி ஜோசப் விஜய் என்னும் மந்திர சொல். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா. அங்கே மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, சூழ்ச்சி இல்லை, சூது இல்லை. சும்மா ஏதோ பேச்சு காட்டியா சொன்னோம்னா என்னமோ வாழ்க்கைன்னு இருக்கிற வாழ்க்கை கருத்து போடுற நீ. மாண்பு உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது மட்டும் உங்கள் கருத்துக்களை வைக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்ளும். ரொம்ப பேசாதீங்கடா. அங்கே தேனையும் இங்கே பாலையும் தந்து இந்த சபையை பாலும் தேலும் கலந்து கொடுத்தார் போல். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம்னு ரொம்ப சங்கடப்படுறேன். 2 ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கேன். சரிங்க. முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்ல. அதனால் துறை ரீதியான கருத்துக்களுக்கு சொல்லுவோம். இந்த ஈயோ இல்லமா ஈயோ அத காய்ச்சி கோயின்னு கேட்கும். அண்ணன் தான் உடச்சி பேசிட்டல்ல, மனசுல கொட்டுக்கிறா. நேரம் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது மட்டும் பேச அனுமதிகள் என்கின்ற அந்த ஆலோசனை கூட மாண்பு முதலமைச்சர் அவர் தான் வேண்டாம் சொல்றாங்க. அங்கே மந்திரம் இல்லை, மாயம் இல்லை. உள்ள வச்சிடறா. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல ஒரு நிமிஷம் என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. ஏய் வெக்கமா இல்ல, கெட்ட வார்த்தையில பேசுற, முஞ்ச நாள் நல்ல வார்த்தையில பேசுற, சொல்லிடப்பா. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏண்டா வார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. உன்ன சாரி கேப்பேன். நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை இது? இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. உனக்கே நல்லா இருக்குதா? எல்லா இடத்தையும் காட்டினாதான் தெரியும் லைவ்ல. கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். கத்தி படத்துல நம்முடைய முதலமைச்சர் ஒரு வசனம் சொன்னார், எந்த சூழ்நிலை வந்தாலும் விவசாயத்தை கை விட்டுறாதீங்க. ஆனா இப்ப டெல்டா பகுதியில குறு விவசாயத்தை விட்டுருக்கோம். நியாயமா? எல்லா பக்கம் மாட்டினா எப்படி புரியும்? காங்கிரஸையும் பகிக்க கூடாது, பிஜேபியும் பகிக்க கூடாது. ஏன் பயப்படணும்? பயப்படலாம் இல்ல, பயம்ன்றதெல்லாம் இல்ல, தீர்வு காட்டணும்.
மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஒரே ஒரு கல்லு கூட அவங்க வைக்க முடியாது. பம்பாய் ஊருக்குள்ள காலை வைக்கட்ட மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா. தம்பி நம்பலாமாடா? நம்புங்கடா. நீங்க என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? போட்டு இப்ப மாமான்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல, அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். ஏங்க என் மாமனுங்க. கீழே இருக்கிற தண்ணூத்து தானா சொரக்குமா? அவ்வளவு தண்ணி இருக்குமா? அது உலகத்திலே 2 இடத்துல தான் இருக்குது. ஒண்ணு ஆஸ்திரேலியால இருக்கிறது, இன்னொன்னு நம்ம ஊர் நெய்வேலியில இருக்கிறது. ஆனா இன்னைக்கு கிடையாது. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலம் அத்தனை தண்ணியும் பெரிய ராட்சத குழாய் மூலம் உறிஞ்சி வெளில தள்ளிட்டாங்க. 10 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? நல்ல தண்ணீர்ல சாக்கடை கழிவு கலப்பது சட்டப்படி குற்றம். ஆனா எல்லா நகராட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆறுல டன் டன்னா குப்பை, நொய்யல் ஆறுலயும் டன் டன்னாக குப்பைகள் இருக்கிறது. இப்ப கூட 59 கோடி ஆறுக்கு நடைமேடை அமைக்கப்படும், நிழற்குடை அமைக்கப்படும். நீங்க கிளீன் அப் பண்ணாம தாமிரபரணி ஆற சுத்தம் பண்ணாம அது சாக்கடையா இருக்கும் போது அந்த இடத்துல யார் நடப்பாங்க? தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் ஆணையம் இருக்கிறது. 7 வருஷம் 8 மாசம் 24 நாட்கள் ஆணையம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரே ஒரு ஏரியோ குளத்தையோ குட்டையோ கண்மாயோ கழிவேலி கழிமுகம் சதுப்பு நிலை எதையுமே லிஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி கேட்டிருப்பாங்களா? கொஸ்டின் கேட்பாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி நோட்டிஃபை பண்ணனும். நான் உங்களை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நான் இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னெல்லாம் முதல்ல அத லிஸ்ட் பண்ணுங்க. இவங்க திறமைக்கு முன்னாடி கட் பண்ணிடுவாங்க, தேவையானது மட்டும் தானே போடுவாங்க. லைஃப் ஃபுல் லைஃப் போட மாட்டாங்க. நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் இருக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில தான் இருக்கு, திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் நுங்கம்பாக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியான்னு தான் சொல்றாங்க. எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலதான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் புதுசா கட்டினா அதுவும் ஏரி மேல இருக்கு. ஐயா நல்ல ஏரியாவா அது உண்மைதான். நிறைய இடத்துல ஏரியா ஃபுல்லா தண்ணி இல்லைன்னு அப்படியே இதெல்லாம் கட்டிடுறாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் கேட்கலாம். இல்ல இது முன்னாடியுமே கேட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதான் சொல்றல, மரியாதையே கிடையாது, மதிப்பும் கிடையாது. இல்ல சும்மா பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அவங்களும் விட்டுருவாங்க, இவங்களும் விட்டுருவாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு முன்னாடி என்னன்னா லைவ் போட மாட்டாங்க. அவங்களுக்கு யாரு அவங்க ஆளுங்கட்சியா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேசுனது மட்டும் தான் மேக்சிமம் போடுவாங்க. இந்த சைட்லாம் திட்டினது போட மாட்டாங்க. இவங்க ஏதாவது அவங்க நக்கல் அடிச்சதை மட்டும் தூக்கி போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போயிருக்கு. ரொம்ப பெரிய சண்டை, கொஞ்சம் வார்த்தையெல்லாம் மோசமா போச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுவாங்க. அது எதுவும் பிரச்சனையா இருக்கக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் இப்போ இப்போ லைவ்லயே இவங்க என்ன லூஸுங்கிறாங்க, சண்டைக்கு கையை தூக்குறாங்க. லைவ்லாம் இல்லைன்னா நினைச்சுக்கோங்க என்ன நடந்திருக்கும். ஆமா ஆமா. அதாவது அவங்கதான் கேக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு எஞ்சி சொல்றதுக்கு இவங்கதான் சொல்றாங்க. முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாங்க. எஞ்சி சொல்றதுக்கும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்டா இப்படியே சொல்லிக்கிறாங்க. இல்ல அவங்க ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு ஆமா. அதுவும் இல்லாம இந்த இடைத்தேர்தல் சில பேருக்கு நல்லது நடக்கும் இருக்கு அப்படின்னு யாரு அது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சில பேர் புரியாம கூட இருந்திருக்கும். யார் சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க வீட்லயே இருக்காங்களா, அவங்களால ஜெயிச்சுட்டு போட்டு நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னால ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.